இன்னும் சொல்ல போனா 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்திங்கிறது நேஷனல் லாங்குவேஜ்னே எல்லா பள்ளிகளும் நம்பிட்டு இருந்தோம். ஈவன் நம்ம தமிழ்நாட்டிலுமே மொழி வாரியா மாநிலத்தை பிரிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அமைச்சப்ப எல்லாருக்குமே மோரோவர் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க, எஸ்எஸ்சி படிக்கிறவங்க அண்ட் மற்ற எப்படி பேங்கிங் எக்ஸாம் இந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்தியன் பாலிட்டியில இதை நீங்க படிச்சிருப்பீங்க. இப்ப நடைமுறையில 2011ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜ் இந்தியாவில் இருக்கிற முக்காவாசி மாநிலங்கள்ல பேசப்பட்டு இருக்கு. ஹிந்திங்கிறது நம்ம நாட்டோட நேஷனல் லாங்குவேஜ் கிடையாது, அது ஒரு அபிஷியல் லாங்குவேஜ். அது மாதிரி 22 லாங்குவேஜஸ் பாத்தீங்க அப்படின்னா 22 மொழிகள் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ரொம்ப அதிகாரப்பூர்வமான மொழியாக இருந்த விஷயத்த 2019 அப்புறம் தான் எல்லாருமே ரியலைஸ் பண்ணியிருந்தோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். ஹாய், ஹலோ, வெல்கம். திஸ் இஸ் பேக் ஆன் அன்அஃபிஷியல் அண்ட் நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். இந்த கான்டென்ட் நம்மளுடைய பேக் ஆன் அன்அஃபிஷியல், ஓவரால் பேக் ஆன் அஃபிஷியல்னு நம்ம லாஸ்ட் இயர் மே மந்த்ல ஸ்டார்ட் பண்ணோம். அதை தொடர்ந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஒரு 9 months கிட்ட நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனலை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ரன் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 299 வீடியோஸ் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கு நல்ல ஒரு ஆதரவும் அன்பும் நமக்கு கிடைச்சிட்டு வருது. நிறைய கமெண்ட்ஸு, நிறையா பேர் ஷேர் பண்ணுறது, நிறைய பேர் நம்ம வீடியோவை தொடர்ச்சியாக பார்த்துட்டு அதற்கான சப்போர்ட்டை நமக்கு கொடுத்துட்டு வராங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த தருணத்தில் நான் நன்றியை சொல்லிட்டு என்னுடைய 300வது வீடியோவை நான் பதிவு செய்ய போகிறேன். டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இன்னைக்கான கான்டென்ட் என்ன அப்படின்னா, இம்போசிஷன் ஆஃப் ஹிந்தி, அதாவது ஹிந்தி திணிப்பு, அதனுடைய வரலாறு, அதுக்கு அடுத்து மும்மொழி கொள்கையினை பற்றிய ஒரு சில விஷயங்கள், அதை பத்தி என்னுடைய ஒப்பீனியன்ஸும் என்னுடைய தாட்ஸையும் நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதே சமயத்துல இது எந்த ஒரு தனிப்பட்ட முறையிலையும் யாரையும் இழிவுபடுத்தணும், யாரையும் நான் இம்போஸ் பண்ணணும், யாரையும் நான் இன்சல்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பதிவு அல்ல அப்படிங்கிற விஷயத்த இந்த இடத்துல நான் சொல்லிட்டு என்னுடைய கான்டென்ட் ஸ்டார்ட் பண்றேன். ஏன்னா நான் ஒரு பர்சனுடைய பர்டிகுலர் வீடியோ பார்த்து இந்த கான்டென்ட்ல, இந்த வீடியோவில் நான் அதை ரியாக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால இதை முன்கூட்டியே உங்கள் எல்லாருக்குமே சொல்லிட்டு நான் என்னோட வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஹிந்தி திணிப்பு, அதை எதிர்த்து போராடினாங்க. ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டில் 1937ஆம் ஆண்டு காலகட்டத்திலேருந்தே அதுக்கான போராட்டம் பார்த்தீங்க அப்படின்னா நடைபெற்று வந்துருந்துச்சு. அதுக்கடுத்து அது பார்த்தீங்க அப்படின்னா ராஜகோபாலாச்சாரி அப்படிங்கிறவர் அந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சராக இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா குலக்கல்விக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருந்தார். குலக்கல்வி, ஹிந்தி திணிப்பு, இது எல்லாத்துக்குமே ஆதரவு தெரிவிச்சிட்டு இருந்தாரு. அவர் காங்கிரஸ்ல தான் இருந்தார். அதே காங்கிரஸ்ல இருந்த நம்ம கர்ம வீரர் காமராஜர் குலக்கல்வியையும் ஹிந்தி திணிப்பையும் எதிர்த்தாரு. அப்ப ஆரம்பிச்சதுல இருந்து 1956, அதாவது 1956, அதாவது சுதந்திரம் அடைஞ்சு பார்ட்டிஷன் முடிஞ்சு தனித்தனி மாநில வாரியா பிரிக்கணும் அப்படிங்கிறப்ப மொழி வாரியா மாநிலத்தை பிரிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அமைச்சப்ப 1956வது வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா 14 மாநிலங்களும் 6 யூனியன் பிரதேசங்களுமா பிரிச்சாங்க. அந்த இதெல்லாமே உங்க எல்லாருக்குமே மோரோவர் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க, எஸ்எஸ்சி படிக்கிறவங்க அண்ட் மற்ற எப்படி பேங்கிங் எக்ஸாம் இந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்தியன் பாலிட்டியில இதை நீங்க படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் நான் சொல்லணும்னு உங்களுக்கு அவசியம் இல்லை. இருந்தாலும் மொழி வாரியா மாநிலங்களை பிரிச்சாங்க. ஆனா இப்ப நடைமுறையில 2011ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி 28 மாநிலங்கள், 7 யூனியன் டெரிட்டரிஸ், அதாவது யூனியன் பிரதேசம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது பாத்தீங்க அப்படின்னா பிரிக்கப்பட்டிருந்தது. அதுல மாநில வாரியாவே பாத்தீங்க அப்படின்னா மொழி ரீதியா மாநிலம் அப்படின்னு சொல்லி பிரிச்சது எல்லாமே போக ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜ் இந்தியாவில் இருக்கிற முக்காவாசி மாநிலங்கள்ல பேசப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. அதுதான் ஹிந்தி. இன்னும் சொல்ல போனா 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்திங்கிறது நேஷனல் லாங்குவேஜ்னே எல்லா பள்ளிகளும் நம்பிட்டு இருந்தோம், ஈவன் நம்ம தமிழ்நாட்டிலுமே. ஆனா அதை உடைச்சு 2019ஆம் ஆண்டுக்கு அப்புறம் தான் ஹிந்திங்கிறது நம்ம நாட்டோட நேஷனல் லாங்குவேஜ் கிடையாது, அது ஒரு அபிஷியல் லாங்குவேஜ். அது மாதிரி 22 லாங்குவேஜஸ் பாத்தீங்க அப்படின்னா 22 மொழிகள் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ரொம்ப அதிகாரப்பூர்வமான மொழியாக இருந்த விஷயத்த 2019 அப்புறம் தான் எல்லாருமே ரியலைஸ் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, இது வரைக்கும் எல்லாமே ஓவரால் இதை பத்தி நம்ம மேலோட்டமான கருத்துக்களை நம்ம சொல்லியிருந்தோம். 1967ஆம் ஆண்டுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம அண்ணாதுரை அவர்களுடைய ஆட்சி காலத்துல, அதாவது அறிஞர் அண்ணா அவர்களுடைய ஆட்சி காலத்துக்கு அப்புறம் தான் மெட்ராஸ் மாகாணம் அப்படிங்கிறது
தமிழ்நாடு அப்படின்னு வந்தது. அதுக்கப்புறம் மெட்ராஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா சென்னை அப்படிங்கிற ஊர் இது பெயர் மாற்றம் பண்ணாங்க 1969. இந்திய கவர்மெண்டா இருந்தது. இங்கிலீஷ் தான் வந்து அபிஷியல் லாங்குவேஜா எல்லாத்துலயுமே இருந்தது. ஓகேங்களா, எல்லா எல்லா மாநிலங்கள்லயுமே இங்கிலீஷ் அப்படிங்கிறது லாங்குவேஜ் வந்து அபிஷியலா இருந்தது அந்த காலகட்டத்துல. அது அப்படியே காலப்போக்கில் மருவி 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 என்னாச்சு, ஹிந்தியோட ஆதிக்கத்தை பயங்கரமா பாத்தீங்க அப்படின்னா அந்தந்த காலகட்டத்தில் இருக்கிற ஆட்சியாளர்கள் பாத்தீங்க அப்படின்னா ஹிந்திய திணிச்சாங்க. ஏதோ ஒரு வகையில அதை வந்து இன்ஜெக்ட் பண்ணாங்க. எந்த அளவுக்குன்னா ஸ்கூல்ல இருக்கிற பாட புத்தகங்கள்ல எல்லாம் ஹிந்தி வந்து சப்ஜெக்டா வச்சிருந்தாங்க. ஹிந்திங்கிறது லாங்குவேஜா இல்லாம சப்ஜெக்டா, சோசியல் சயின்ஸா. அதாவது இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, கர்நாடகால இப்ப நான் போய் படிக்கிறேன் அப்படின்னு வச்சுப்போமே. உதாரணத்துக்கு கர்நாடகால இப்ப நான் படிக்கிறேன் அப்படின்னா, அங்க கர்நாடகா இருக்கும், கன்னட மொழி இருக்கும். இப்ப நான் வந்து தமிழ்ல படிக்கிறேன்னா சமூக அறிவியல் அப்படின்னு சொல்லி நான் படிப்பேன். என்ன, இயற்பியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் மீடியம் ஸ்கூல்ல நான் படிப்பேன். ஆனா கன்னடத்துல அப்படி கிடையாது. கன்னட மீடியத்துல பாத்தீங்க அப்படின்னா கர்நாடகா லாங்குவேஜ் இருக்கும், மேக்ஸும் இருக்கும், அதோட சேர்த்து சோசியல் சயின்ஸ் இருக்கும். அந்த சோசியல் சயின்ஸ் ஹிந்தியில இருக்கும். இப்போ புரியுதா? திணித்தல். அதாவது கல்வியிலேயே பாத்தீங்க அப்படின்னா ஒரு மொழிய ஒரு சப்ஜெக்டோட இணைச்சு அத செகண்டரி லாங்குவேஜா அல்லது பிரைமரி லாங்குவேஜா பாத்தீங்கன்னா எல்லா மாநிலங்கள்லயும் முக்காவாசி மாநிலங்கள்ல மறைமுகமா திணிச்சிட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு மாநிலத்தை தவிர, அது நம்ம தமிழகத்துல மட்டும். என்னன்னா ஹிந்தி தெரியாது போடா அப்படிங்கிற மொமெண்ட் எல்லாருக்குமே தெரியும். ஹிந்தி தெரியாது அப்படிங்கிற விஷயத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வலியுறுத்திட்டு இருந்தாங்க. காலகாலமா 1937 இருந்து இப்ப வரைக்குமே ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம், ஹிந்தி திணிப்பை எதிர்த்து போராடிட்டு இருந்தாங்க. பல அரசியல் தலைவர்கள் அதிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தையே வச்சு அவங்களுடைய ஸ்டாண்டர்டை காமிச்சாங்க. திராவிட மாடல் அரசியல் அப்படின்னு சொல்லி அது ஒரு தனி வரலாறு இருக்கு. அதை பத்தி எல்லாம் நம்ம பேச வேண்டாம். அதை பத்தி பேசக்கூடிய வீடியோ இது இல்ல. ஓகேங்களா, அதை பத்தி பேசுறதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. ஆனா இப்ப எல்லாமே சடனா பாத்தீங்க அப்படின்னா மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லி ஒன்ன வலியுறுத்திட்டு வராங்க. மும்மொழி கொள்கை அப்படின்னா ஒரு லாங்குவேஜ், ஒரு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே இங்கிலீஷும் இருக்கணும், அந்த ஸ்டேட்டுக்கு உரித்தான தாய்மொழியும் இருக்கணும், அது எல்லாத்துக்கும் கூடுதலா ஹிந்திங்கிற மொழியும் இடம்பெறணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஏன்னா இந்தியாவுக்கு ஒரே ஒரு காமன் லாங்குவேஜா ஹிந்தி இருக்கணும். ஏன்னா ஹிந்திங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி சொல்றது, கல் தோன்றா மண் தோன்றா காலத்தில் அந்த மாதிரிலாம் இல்லாம இது வந்து ஹிந்திங்கிற மொழி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம முகலாயர்கள் நம்மள வந்து ஆட்சி செய்த காலகட்டத்துல உருவான மொழி தான் இந்த ஹிந்திங்கிறது. ராஜபுத்திரர்களால் உருவாக்கப்பட்ட மொழி தான் இந்த ஹிந்திங்கிறது. ராஜ்புட்டானா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட் ஒன்று இருந்துச்சு. ப்ரீ பார்ட்டிஷனுக்கு சொல்றேன், ப்ரீ பார்ட்டிஷனுக்கு பிஃபோர்லேயே பாத்தீங்க அப்படின்னா அதாவது இந்தியா வந்து சுதந்திரம் அடைகிற அந்த காலகட்டத்திலே பாத்தீங்கன்னா ராஜ்புட்டானான்னு சொல்லி ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு ஸ்டேட் ஒன்று இருந்தது. அதுதான் இப்ப வந்து ராஜஸ்தானாவும் குஜராத்தாவும், அப்புறம் குஜராத் வந்து மும்பை அப்படின்னு சொல்லி மகாராஷ்டிராவும் அப்படியே தனித்தனியா பிரிஞ்சுது. இது மூணுத்தையும் சேர்த்துதான் ராஜ்புட்டானான்னு சொல்லி இருந்தது. அந்த ராஜபுட்டானால தான் இந்த ஹிந்தி மொழி வந்து உருவானுச்சு. ஓகேங்களா, அது உங்களுக்கு தெரியும். அண்ட் வந்து அதுக்கப்புறம் அதை மோர் ஓவர் எல்லா ஸ்டேட்லயுமே இதை பரப்புனாங்க, இன்க்ளூடிங் அந்த ஹிந்திங்கிறது பாத்தீங்க அப்படின்னா சமஸ்கிருதம், உருது, போஜ்புரி, அதுக்கப்புறம் ஒரியா, அந்த மாதிரி சில சில மொழிகளுடைய பெங்காலில இருந்து மராட்டில இருந்து எல்லா மொழிகளுடைய ஒரு கலப்படம் தான் இந்த ஹிந்திங்கிறது. அப்படி இருக்கிறப்ப இந்தியர்களுக்கு ரொம்ப எளிதா புரியுற அளவுக்கு இருக்கிற மொழி அப்படின்னு சொல்லி வடக்குல இருக்கிறவங்க அந்த மொழியை வந்து எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா அந்த ஒரு மொழியினால பல மொழிகள் அழிந்த வரலாறும் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நான் அந்த இடத்துல பதிவு பண்ணணும். அண்ட் அது மட்டுமா அப்படின்னா மராட்டிங்கிறது ஹிந்தியை விட, ஹிந்தி வர்றதுக்கு முன்னாடி எப்படி தமிழ், தெலுங்குன்னு திராவிட மொழி இருக்கோ அதுக்கு அடுத்தபடி இருக்கிற மராட்டி மொழியுமே பாத்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரால மராட்டி பேசுற மக்கள், அதுவும் மும்பையில பாத்தீங்க அப்படின்னா சிட்டி ஸ்டைல்ல இருக்கிறவங்க எல்லாம் ஹிந்தி தான் மோஸ்ட்லி பேசுவாங்க. மராட்டி வந்து அதுக்கப்புறம் செகண்டரியா தான் வச்சிருப்பாங்க. எழுத்து வடிவத்துல கூட பாத்தீங்க அப்படின்னா மராட்டிக்கு வந்து பதிலா ஹிந்திலே வந்து பாத்தீங்க அப்படின்னா எழுத்து வடிவத்தை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகள் எழப்பட்டது. இதனாலே வந்து மராட்டியோடைய அந்த ஆதிக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரால ரொம்ப குறைந்த நிலையில, தோய்வடைந்த நிலையில இருக்குன்னு தான் சொல்றாங்க. பட் அபிஷியலா வந்து அதுக்கான எந்த ஒரு அபிஷியலா அந்த மாநிலத்துல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இது சம்பந்தமா வேற எந்த ஒரு பதிவும் சொல்றது இல்ல. ஆனா நம்ம புரிதலுக்கு பாத்தீங்க அப்படின்னா மராட்டியை வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணி ஹிந்தி வந்து டாமினேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, ஏன்னா எழுத்து வந்து மராட்டியோட எழுத்து வடிவம்ங்கிறது ஹிந்தியோட எழுத்து வடிவமும் வந்து ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கும். மேல கோடு போடாம எழுதுனா அது மராட்டி, மேல கோடு போட்டிருந்தா அது வந்து ஹிந்தி. ஆனா அது வந்து மராட்டியர்கள் வந்து அதை நடைமுறையில வச்சில்லாம ஹிந்தியை வந்து எழுத்து வடிவமா வச்சு நீங்க மோரோவர் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம சன்னுடைய மராட்டி சேனல் இருக்குல்ல, அதுல கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஹிந்தி எழுத்தை தான் பயன்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா, இதெல்லாமே ஓகே. இப்ப அடுத்து ஒரு மொழிய கத்துக்கிறதுக்கு அவசியம் இருந்தா கத்துக்கலாம். இதைத்தான் வந்து சத்யராஜ் அவர்கள் ஒரு மேடையில சொல்லியிருந்தாரு. இப்ப நான் தொழிலுக்காக மொழி கத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பா கத்துக்கிட்டு தான் நடிச்சாகணும். ஏன்னா அப்பதான் வந்து அந்த மொழியில இருக்கிறவங்களுடைய அந்த டச் என்ன, அந்த ஃபீல் என்ன, அதுக்கேத்த மாதிரி அவங்க பெர்ஃபார்ம் பண்ண முடியும்.
ரைட்டா? அதுக்கு எழுதி கூட்டி படிக்க தெரியணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒரு மொழிய கத்துக்கிட்டு உள்வாங்கி, ஒருத்தவங்க பேசுறத உள்வாங்கி, அத அப்படியே வந்து அவங்களுக்கு ரிப்ளை பண்ணணும். அல்லது அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். அல்லது அதுக்கு ரியாக்ட் பண்ணணும். அதுக்காக அந்த மொழிய கத்துக்கணும். அப்படிதான் இருக்கணுமே ஒழிஞ்சு, வலுக்கட்டாயமா அந்த மொழிய ஃபுல்லாவே உங்களுக்கு திணிச்சு, இந்த மொழி தான் உங்க வாழ்க்கை. இந்த மொழி தான் உங்களுக்கு அடுத்த கட்டத்த எடுத்துட்டு போப்போது. இந்த மொழி தான் உங்களுடைய எதிர்காலத்த வந்து நிர்ணயிக்க போது. அப்படிங்கிற ஒரு கட்டாயம் நிர்பந்தப்படுத்தப்பட்டால், அத எதிர்க்க தான் செய்வாங்க. அந்த மொழி எதிர்க்க தான் செய்வாங்க. அப்படி என்ன அந்த மொழி அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப சவுத் இந்தியன்ஸ் அதாவது நம்மலாம் வந்து சவுத் இந்தியன் தானே. அவங்களோட பாயிண்ட்லயே வருவோம். சவுத் இந்தியன் ரயில்வேன்னு தான் இருக்கும். அதுவே அவங்க சைடுல இருக்கிற அந்த நார்தர்ன் சைடுல இருக்கிற ரயில்வேக்கு இந்தியன் ரயில்வேஸ்ன்னு வச்சிருப்பாங்க. அதாவது நம்மள இந்தியர்களாவே அவங்க ஏத்துக்கவே இல்ல. அப்படி இருக்கிறவங்கள பார்த்து பாரதியன்ஸ், இந்துஸ்தானிஸ் என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த மாரி ஒரு டபுள் ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய பீப்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இத பத்தி இங்கிட்டயும் பேச முடியாம, அங்கிட்டயும் பேச முடியாம, அப்படியே நடுவுல லாரியில அடிபட்டு சாகர கிடக்குற மாரி பேசும்போது, நமக்கு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுர்ருன்னு ஏறுனுச்சு. ஒரு மொழிய வந்து கட்டாயப்படுத்தி கத்துக்க கூடாது. அதுவா அவங்களா விருப்பப்பட்டு கத்துக்கிட்டாங்கன்னா, அது தடுக்கவும் கூடாது. அதுதான் நம்மளோட கருத்து. அது அந்த மாரி சொல்லலாம்ல. இப்படியும் சொல்லலாம், அப்படின்னா என்னன்னே புரியல. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது வரவேற்கக்கூடியதா? வரவேற்கக்கூடாத ஒரு விஷயமா? அப்படிங்கிறது வந்து என்ன கேட்டா, வரவேற்கலாம். தப்பு இல்ல. ஆனா கண்டிப்பா தாய்மொழிக்கு ஒரு இடம் இருக்கு. 3வதா இருக்கிற லாங்குவேஜ் தேவையில்ல. பைலிங்குவலா இருந்தா போதும். இப்ப மாநில ரீதியா கவர்மெண்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. மத்தியத்துக்கு மத்திய ரீதியா, ஒன்றிய ரீதியா நமக்கு தேவையில்ல. இப்ப மாநிலமே இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட்ன்னு இருக்கு. ஆந்திரா கவர்மெண்ட்ன்னு இருக்கு. தெலுங்கானா கவர்மெண்ட்ன்னு இருக்கு. இன்கேஸ் நான் தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திராக்கோ, இல்ல கேரளாக்கோ போனேன்னா, அங்க நீங்க கட்டாயம் மலையாளம் கத்துக்கிட்டு தான் ஆவணும். கேரளாக்கு போனா. தெலுங்கு கத்துக்கிட்டு தான் ஆவணும். ஆந்திராக்கோ, இல்ல தெலுங்கானாக்கோ போனா. நீங்க உத்தரப்பிரதேஷ்க்கு போனா, கண்டிப்பா ஹிந்தி கத்துக்கிட்டு தான் ஆவணும். அப்படின்னு கட்டாயம் அதுல மட்டும் தான் மும்மொழி கொள்கை இருக்கணுங்கிறத நான் இந்த இடத்துல தெரியப்படுத்த நான் ஆசைப்படுறேன். இப்ப டெல்லிக்கு போனா கண்டிப்பா ஹிந்தி தான் கத்துக்காகணும். அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். இப்ப நீ தமிழ்நாட்டுக்கு இங்க வரியா? தமிழ் கத்துக்கிட்டு வா. அப்படிதான் நான் சொல்லுவேன். அங்க வந்து இங்க வந்துட்டு அதிகாரத்துல அதுவும் பேங்கிங் செக்டார்லாம் ரொம்ப மோசம். லாங்குவேஜ் தெரியாது. லாங்குவேஜ் பேரியர் தெரியாது. அவன் வந்து மேனேஜரா இருக்காங்கிற ஒரே காரணத்துக்காக, அவன் வந்து அவனுக்காக நம்ம ஹிந்தி கத்துக்கணுங்கிற நிலைமைக்கு நம்மள தள்ளுவான். நீங்க சொல்ற அந்த ஹிந்தி திணிப்ப உள்ள கொண்டு வந்தீங்கன்னா, அதுவே ஹிந்தி தெரியாது போடாங்கிற மென்டாலிட்டியோட ஹிந்திக்காரன எதிர்க்கிறோம் அப்படின்னா, அவன தமிழ் கத்துக்க வைக்கலாம். அப்படி மும்மொழி கொள்கைய நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்படிங்கிற விஷயத்த நான் என்னோட சைட்லருந்து நான் தெரியப்படுத்துறேன். நான் சொல்ல வர கருத்து உங்களுக்கு புடிச்சிருந்தா, அத தாராளமா தம்ஸ் அப் குடுத்து லைக் பண்ணுங்க. புடிக்கலையா, கமெண்ட்ல கழுவி ஊத்துங்க. அண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப உங்க ஆத்திரத்தையோ, இல்ல எப்படியோ நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீர்த்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? கண்டிப்பா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிருங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, நம்ம வீடியோஸ பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்னு நான் நம்புறேன். அடுத்த ஒரு வீடியோல உங்கள நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் நல்லா பேச வரும். தமிழ் நல்லா எழுதி கூட்டி படிக்கிற அளவுக்கு தெரியும். அதே மாரி இங்கிலீஷ் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு நான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிச்சதுனால எழுத்தி கூட்டி படிக்க வரும். அதே சமயத்தில நல்லா இங்கிலீஷ அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு எனக்கு நாலேட்ஜ் இருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங் லெவலுக்கு நாலேட்ஜ் தேவை. ஆனா ஒரு லாங்குவேஜ்ங்கிறது மீடியம் அப்படிங்கிற விஷயத்த நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அண்ட் ஹிந்தி வந்து எனக்கு 5த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எழுத, படிக்க சொல்லிக் குடுத்தாங்க. பட் ஃப்ளூயன்ட்டா எனக்கு பேச வராது. ஆனா இன்கேஸ் நான் வந்து ஒரு மாநிலத்துக்குள்ள போறேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மத்திய பிரதேஷ்க்கு போறேன், இல்ல டெல்லிக்கு போறேன் அப்படின்னா, ரொம்ப சீக்கிரத்திலேயே நான் ஹிந்தியும் கத்துப்பேன். போனஸா உருதுயும் கத்துப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு ஹிந்தி வந்து எழுத, படிக்க தெரிஞ்ச அளவுக்கு ஒரு சில நேட்டிவிட்டியோட வேர்டிங்ஸ் வந்து எனக்கு சின்ன வயசுலயே கற்பிக்கப்பட்டிருக்கு. ஆனா இது வந்து நான் வந்து இம்போஸ் பண்ணி கத்துக்கிட்டதல்ல. எனக்கு ரொம்ப புடிக்கும். ஹிந்தி படம் வந்து பார்க்கணும்னு ஒரு ஆசை. ஹிந்தில இருக்கிற நடிகர்கள்லாம் பார்க்க ரொம்ப சார்மிங்கா, அழகா இருப்பாங்க. அப்படின்னு ரொம்ப சின்ன வயசுல ஆசைப்பட்டோம். ஆனா, இப்ப சில ரியாலிட்டீஸ் தெரிஞ்சதுக்கப்புறம், பரவால்ல. நம்ம எழுதி கூட்டி படிக்கிற அளவுக்கு நாலேட்ஜ் இருக்குல்ல. அது போதும். அப்படின்ட்டு நாங்க அத நோக்கி போயிட்டோம். ஓகேங்களா? நான் ஒரு பெர்சனுடைய பர்ட்டிகுலர் வீடியோவ பார்த்து இந்த வீடியோல நான் வந்து அத ரியாக்ட் பண்ண போறேன். கீர்த்தி ஹிஸ்டரி அப்படிங்கிற ஒரு பர்ட்டிகுலர் யூடியூபர் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஹிஸ்டரி சம்மந்தமான விஷயங்கள், இந்தியாவுல இருக்கிற ஹிஸ்டரியை பத்தி விவரிக்கும் ஒரு பெண்மணியாக இருக்கிறாங்க. கைஸ், இந்த அக்கா வந்து இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க. இவங்க வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். நம்ம தமிழ் பொண்ணு தான். ஆனா இவங்க இங்கிலீஷ்ல மட்டும் தான் பேசுவாங்க. இந்தியாவுல பல லாங்குவேஜஸ் இருக்கு. ஆனா பல லாங்குவேஜஸ் நம்மளால கத்துக்க முடியாது.
ஆனா ஒரு லாங்குவேஜ் காமனா இந்தியாவுக்குன்னே நம்ம வந்து கத்துக்கணும். அது பாத்தீங்க அப்படின்னா ஹிந்தி தான் கத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம கவர்மெண்ட், அதாவது ஒன்றிய அரசு, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இத வலியுறுத்துறாங்க. அததான் மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லி பண்றாங்க. Hindi is the most spoken language of India. இப்ப புரியுதா நான் என்ன சொல்றேன்ட்டு? We Bharatiyans have variety of culture. இங்கதான் நான் வந்து ட்ரிகர் ஆனேன். வி பாரதியன் ஹேவ் வெரைட்டி ஆஃப் கல்ச்சர். வெரைட்டி ஆஃப் கல்ச்சர் ஓகே. அது என்ன பாரதியன்ஸ்? மும்பைல மராட்டியோட ஆதிக்கம் குறைவுதான். மகாராஷ்டிராங்கிற ஒரு மிகப்பெரிய மாநிலத்துல மராட்டியோட ஆதிக்கம் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு எப்படி நல்லா வாயில வருது, அதே மாதிரி நீ சொல்லுமா கரெக்டா வருது. இந்த அம்மா தமிழ் பொண்ணு தான். ஆனா இவங்க நினைச்சா தமிழ்ல இந்த கண்டென்ட் போட முடியும். ஏன் இங்கிலீஷ்ல போடுறாங்க? ஏன்னா ஹிந்திலே போட வேண்டியதானே. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த இந்தியன்ஸ் ஸ்பீக் ஹிந்தி, ஸ்போக்கன் ஹிந்தி, ரைட்? அப்ப ஹிந்தியிலே பாத் சக்தே ஹைன்னு பண்ண வேண்டியதானே. ஹிந்தியிலே பதாவ் பதாவ்னு பதாவிக்க வேண்டியதானே. சதாய்க்கிறாங்களே இப்படி. என்ன மறைமுகமா வந்து தான் ஒரு சங்கீத ஜாதி மொழின்னு அவங்க மென்ஷன் பண்றாங்களான்னு எனக்கு தெரியல.